ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நீங்களும் ஆன்மீக விஷயங்களோட இணைஞ்சிருக்க முடியும். ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் 15வது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தை துதிப்பதினால் சங்கீத ஞானம் பெற முடியும் மற்றும் சர்வ சௌபாகியமும் கிடைக்கும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. शरज्योत्स्ना शुद्धां शशियुतजटाजूटमकुटां वरत्रासत्रान स्फटिकगुटिका पुस्तककरां सकृन्नत्वा नत्वा कथमिव सतां सन्निदधते मधुक्षीरद्राक्षां मधुरिमधुरीनाः पणितयः. இந்த ஸ்லோகத்துக்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். எல்லா வகையான கல்வி கேள்விகளிலும் மேன்மை பெற்று இருக்கவும் கவித்துவம் பெறவும் விரும்புவோர் இந்த ஸ்லோகத்தையும் அடுத்து வரும் சாரஸ்வத பிரயோகம் எனப்படும் 2 ஸ்லோகங்களையும் தியானிக்க வேண்டும். இதனை செய்வதனால் ஏற்படும் பலன்கள் அளவிட முடியாததாகும். பகவதி, உன் உடலானது சரத்கால முழுமதியை ஒத்த காந்தியுடன் வெண்ணிறமாய் ஒளிர்கின்றது. ரஜோ மற்றும் தமோ குணங்களற்ற சுத்த சத்வமூர்த்தியாக விளங்கும் உன்னை தியானிக்க சத்வகுணம் மேலிட்டவர்களால் மட்டுமே இயலும். ஜட்டாமுடியுடன் கூடிய உன் சிரசில் பிறை நிலவை சூடியுள்ளபடியால் பரமசிவஸ்வரூபம் உன்னுள்ளே அடங்கிவிட்டதை அறிய முடிகின்றது. சிரசில் விளங்கும் ரத்ன கச்சிதமான மகுடமானது நீயே மகாராக்னி என பறைசாற்றுகின்றது. நீ தாங்கியுள்ள அபய வரத முத்திரைகளால் பக்தர்களுக்கு வரமருளி அவர்களின் பயத்தை நீக்குகின்றாய். மற்ற 2 கரங்களிலுள்ள ஸ்பட்டிகமணி மாலையும் புத்தகமும் உன்னுடைய மகாமந்திர ஜபத்தினால் சித்திக்கும் அபாரமான ஞானத்தை குறிக்கின்றனவோ. உன்னுடைய இந்த சத்வ வடிவிற்கு ஒருமுறை வணங்கியவன் தேன், பால், திராட்சை இவற்றிலும் மேலான இனிமையுடைய வாக்கு வன்மையை எங்கனம் அடையாதிருக்க முடியும். இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் வடிவமானது ஆதி சரஸ்வதி வடிவமாகும். இது பிரம்மபத்னி சரஸ்வதியின் வடிவினின்றும் மாறுபட்டது. ஆதிசக்தி தன்னிடமுள்ள முக்குணங்களினின்றும் 3 சக்திகளை தோற்றுவித்தாள். பிறகு அவர்களினின்றும் மேலும் 2 வடிவங்கள் தோன்றின. ஆதிசக்தியிலிருந்து ஆதிலக்ஷ்மி, ஆதி சரஸ்வதி, மகாகாளி. எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் இலையுதிர்கால சந்திரனை போன்று வெண்மையான உடல் அழகினை கொண்டவளும் சந்திரனை மகுடமாக தரித்தவளும் அபயவர பிரதான முத்திரைகளுடன் கையில் புத்தகம், ஸ்பட்டிகமாலை இவைகளை உடையவளுமான உன்னை ஒரு முறையாவது வணங்குகின்ற பக்தனுக்கு தேன், பால், திராட்சை இவைகளையும் விட மிக இனிமையான வாக்குபலம் கிடைக்கும் என்பது நிச்சயமே என்று ஆசிரியர் விளக்குகிறார். கவிதை மற்றும் சங்கீதத்தில் புலமை பெறவும் சங்கீத ஞானம் பெறுவதற்கும் சர்வ சௌபாகியம் பெறுவதற்கும் இந்த ஸ்லோகத்தை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக தேன், பழம், சர்க்கரை இவற்றை படைத்து வழிபட வேண்டும். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.